குழந்தைங்களே, இன்னைக்கு பாவை நோன்போட 25வது நாள் 25வது பாட்டை பார்ப்போம். பாட்டோட ஆரம்பத்திலேயே கிருஷ்ணனுடைய பிறப்பை பத்தி சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தார். நமக்கு தெரியும் கிருஷ்ணனுக்கு 2 அம்மா. கிருஷ்ணனை பெற்றெடுத்த அம்மா தேவகி. ஜெயில கிருஷ்ணனை பெற்றெடுக்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த கதை இல்லையா? இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். கம்சனுக்கு தன்னுடைய சகோதரி தேவகியையும் அவளுடைய கணவன் வசுதேவரையும் ரதத்தில் ஏற்றி கொண்டு போய் அவங்க ஊருக்கு கொண்டு போய் விடும்பொழுது ஒரு அசரீரி கேட்கறது. அசரீரினா வானத்திலேருந்து முகமே தெரியாம ஒலிக்கிற குரல். அந்த அசரீரி என்ன சொல்றது? தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தை உன்னை கொல்லுவான் அப்படின்னு சொல்றது. அப்போ உடனே தேவகி உயிரோடு இருந்தா தானே குழந்தை பிறக்கணும், தேவகியை கொல்ல ட்ரை பண்றான். அப்போ வசுதேவர் தடுத்து நல்ல வார்த்தை சொல்லி ஏதோ அவனை சமாதானப்படுத்தி தேவகியை கொல்லாம விடுறார். ஆனா அவன் என்ன பண்றான்? இவங்க 2 பேரையுமே ஜெயில போட்டுடுறான். ஜெயில போட்டு ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் அந்த குழந்தைய எடுத்து அதை தரையில அடிச்சு அந்த மண்டையை அடிச்சு கொன்னுடுறான். அப்படி பண்ணும் பொழுது 7வது குழந்தை, அதாவது பலராமன் பிறக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே விஷ்ணு மாயாதேவி கிட்ட சொல்லி தேவகி வயிற்றில் இருக்கிற குழந்தைய ரோகிணியோட வயிற்றுக்கு மாத்திடுவாரு. அப்படித்தான் பலராமன் பிறக்கிறார். அப்ப 8வது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி விஷ்ணு தேவகிக்கும் வசுதேவருக்கும் காட்சி தரார். இந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல பிறக்க போது நான் தான் இந்த குழந்தையா பிறக்க போறேன். இந்த குழந்தைய பிறந்தவுடன் இடத்தை மாத்திடுங்க, நந்தகோபருடைய வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்திடுங்க. அங்க ஒரு பெண் குழந்தை இருக்கும், அந்த குழந்தைய கொண்டு இங்க வையுங்க அப்படின்னு சொல்றேன். குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைய பத்திரமா ஒரு கூடையில வச்சு எடுத்துட்டு போகணும். அதுக்குள்ள இந்த வசுதேவருடைய கையில் இருக்கிற விலங்கு, கையை கட்டி வச்சிருக்கிற இரும்பு சங்கிலி இருக்கு இல்லையா, அது தானா அருந்து விழாது. அவருக்கு ஒரு ஆச்சரியம். அப்புறம் குழந்தைய தூக்கி ஒரு கூடையில வச்சு பத்திரமா தலையில வச்சுட்டு வெளியில வர ஜெயில் கதவெல்லாம் தானா திறந்துக்கிறது. காவலாளிகள் எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இவர் போறது யாருக்குமே தெரியாது. இவர் குழந்தைய தலையில வச்சுட்டு போற, வெளியில மழையா கொட்டுறது. இவர் பின்னாடியே ஆதிசேஷன் வரார். ஆதிசேஷன் எப்பவுமே விஷ்ணுவோடையே இருப்பார். அவர் மழையில நடந்து போற வசுதேவரோட கூடைக்கு மேல இப்படி படம் எடுத்து அந்த கூடையில இருக்கிற குழந்தைக்கு மேல மழை படாத மாதிரி பார்த்துக்குவார். இவர் யமுனா நதிக்கரை வரைக்கும் போறார். மனசுல நினைச்சிட்டே போறார், இந்த கொற்ற மழையில நான் எப்படி நதியை கடக்க போறேன்னு. யமுனா நதிக்கரை கிட்ட போன உடனே அந்த நதிக்கரை தானாவே பிளந்து இவருக்கு வழிவிடும். இவர் போறத அளவுக்கு வழிவிடும். இந்த பாதையில போய் நந்தகோபருடைய வீட்டுக்கு போய் அங்க தூங்குற யசோதைக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைய எடுத்துட்டு, பெண் குழந்தைய எடுத்துட்டு இந்த ஆண் குழந்தைய அங்க வச்சுட்டு திருப்பி அவர் வருவார். வரும்பொழுதும் அதே மாதிரி யமுனா நதி வழி கொடுக்கும், அதே மாதிரி ஜெயில் கதவெல்லாம் திறக்கும். இவர் உள்ள போவார். போய் பெண் குழந்தைய தேவகி கையில கொடுப்பார். கதவெல்லாம் தானா சாத்திக்கும். இவர் கையில விலங்கு தானா ஏறிக்கும். அப்புறம் காவலர்கள் முயற்சி பார்ப்பாங்க. அப்ப அந்த குழந்தை சத்தம் கேட்கும் போது ஓ குழந்தை பிறந்தாச்சுன்னு கம்சன் கிட்ட போய் சொல்லுவாங்க. கம்சன் வருவான். கம்சன் அந்த குழந்தைய எப்பவும் போல கொல்றதுக்காக அதை அப்படி காலால தூக்கி இப்படி தலை கீழே நிறுத்தி தான் அடிப்பான். அப்படி பிடிக்கும் போது அங்க ஒரு ஜோதி பிழம்பு அந்த துர்க்க வடிவம் தெரியும். அப்போ சொல்லுவாங்க, கம்சா, இந்த 8வது குழந்தை தேவகிக்கு பிறந்த 8வது குழந்தை நல்லபடியா நந்தகோபர் வீட்டில் இருக்கு, அவன் தான் ஒன்னு அழிக்க போறான்னு சொல்லிட்டு மறைஞ்சு. அதுக்கப்புறம் தான் கம்சன் பல தடவை முயற்சி பண்ணி கொல்ல பார்ப்பான். அப்படிப்பட்ட வஞ்சனை நிறைந்த கெட்டவனான கம்சனின் வயிற்றில் நெருப்பை அள்ளி கொட்டிய மாதிரி இருப்பவனே, அவன் அவ்வளோ பயம், அவ்வளோ பீதி, அவ்வளோ இது. அப்படி அவர் பயத்தை
நெற்கொட்டி நெருப்பை போன்று நிற்கும் உயர்ந்த திருமாலே, நீ எங்களுக்கு அருள் புரிந்தால், எங்களுக்கு தேவையான பரிசையும் பறையும் கொடுத்தால், நாங்கள் என்றென்றும் உன்னுடைய புகழையும் பராக்கிரமத்தையும் பாடி துதித்து கொண்டிருப்போம். இந்த பெண்கள் சொல்றாங்க. நான் முந்தா நேற்று சொன்னேன் உங்ககிட்ட கலியுகத்தை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு இல்லையா. புராணத்துல காலத்தை 4 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. முதல்ல கிருத்தயுகம், இல்லைன்னா இன்னொரு பேரு சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிருத்தயுகம்ங்கிறதுல எல்லாரும் நல்லவங்க, அத்தனை பேர், ஒருத்தர் கூட கெட்டவர் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கும், எல்லாரும் வேதத்திலே மற்ற எல்லாத்துலேயும் ஞானமுடையவர்களா இருப்பாங்க, எல்லாரும் ஒரு முனிவர் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க கெட்டதே நடக்காது, கிட்டத்தட்ட சொர்க்கம் மாதிரி இருக்கும். அங்கே 100% மக்கள் நல்லவர்கள். அடுத்தது திரேதாயுகம், இது ராமாயண காலம். இதுல 75% மனிதர்கள் நல்லவர்கள், 25% மனிதர்கள் கெட்டவர்கள். அடுத்தது துவாபர யுகம். துவாபர யுகத்துல இது மகாபாரத காலம். 50% மக்கள் நல்லவர், 50% மக்கள் கெட்டவர். அடுத்தது கலியுகம். கலியுகத்துல 75% மனிதர்கள் கெட்டவர்கள், 25% மனிதர்கள் நல்லவர்கள். இப்ப இந்த யுகத்தோட கணக்கு எப்படின்னா, கிருதயுகம் 17,28,000 ஆண்டுகள், திரேதாயுகம் 12,90,000 ஆண்டுகள், துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள், கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். சுமாரா கலியுகம் தொடங்கி 5,000 ஆண்டுகள் ஆயிருக்கிறதாக நம்பப்படுறது. இப்போ இதுதான் கலியுகத்தை பத்தின டைம் கால்குலேஷன். இப்போ கலி புருஷன் கிருஷ்ணர் இறந்த உடனே இடுக்கல உள்ள நுழைஞ்சிடுறான். நுழைஞ்சு எல்லாத்தையும் கெடுக்கிறான், எல்லாரும் மனசை கெடுக்கிறான். கலியுகத்துல மக்களுக்கு நியாயம் தர்மம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடும், குறைஞ்சு சுத்தமா இல்லாமையே போயிடும். எல்லாரும் திருடர்களாகவும் பொய்யர்களாகவும் இருப்பாங்க. ஜனங்களும் அப்படிதான் இருப்பாங்க, ராஜாக்களும் அப்படிதான் இருப்பாங்க. யாருக்கும் நியாய தர்மமே இருக்காது. அப்படி ஒரு மாதிரி அநீதி ஜாஸ்தியாகி உடனே பூமாதேவிக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாங்க பூமாதேவி. அப்போ தேவர்கள் எல்லாம் போய் நாராயணன் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி பூமாதேவி இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு அநீதியும் இவ்வளவு ஒழுக்கக்கேடான மக்களையும் நான் தாங்கிட்டு இருக்கணுமான பூமாதேவி கண்ணீர் விடுறாங்கன்னு சொன்னப்போ மகாவிஷ்ணு சொல்வார், நான் சம்பளம்ங்கிற கிராமத்துல விஷ்ணுயஸ் சுமதிங்கிற தம்பதிகளுக்கு கல்கிங்கிற பேர்ல அவதரிச்சு பூமாதேவியோடைய துக்கத்தை களைவேன் அப்படின்னு சொல்றார். அப்படி கல்கி அவதரிச்சு அவர் பரசுராமர் கிட்ட எல்லா வித்தையும் கத்துப்பாரு. அவருடைய கல்வி பூரா பரசுராமர் தான் கொடுப்பார். அவருடைய கல்வியிலும் அறிவியலையும் வீரத்தையும் மெச்சி ருத்ரதேவர் அவருக்கு வெள்ளை குதிரையும் வாளையும் கொடுப்பார். இதை ரெண்டையும் தாங்கித்தான் கல்கி துஷ்டர்களை அழிப்பார். இங்க அசுரங்கிறது ஒரு அசுரன், மக்கள் பூராவுமே கெட்டவங்களா இருப்பாங்க. ஒரே ஒரு சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் நல்லவங்களா இருப்பாங்க. ரொம்ப 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 கம்மியான பீப்புள். நல்லவங்களுக்கு அங்க மரியாதையே இருக்காது கலியுகத்துல. அப்போ இவர் கலியுகத்துல தோன்றி அவருக்கு ஒரு பர்டிகுலர் டைம் தெரியும். அந்த டைம்ல 12 மணி நேரத்துல கலியுகம் முடியற தருவாயில 12 மணி நேரத்துல எல்லா கெட்டவர்களையும் அழிச்சிடுவார். அழிச்சிட்டு நல்லவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது தென்றல் காற்று மாதிரி சந்தனம் கலந்த காற்று அடிக்கும். அந்த காற்று அது விஷ்ணுவால் தோற்றுவிக்கப்பட்ட காற்று. அந்த காற்று அந்த நல்ல மனிதர்களும்
பிற மனிதர்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்க மனதில் எல்லாம் பட்டு, அவங்க மேலே பட்டு அவங்க எண்ணங்களை சுத்திகரிக்கும். யாருக்காவது கெட்ட எண்ணம் இன்னும் மிச்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லதா மாறி எல்லோரும் நல்லவர்களா கிட்டத்தட்ட சத்தியுகம் மக்கள் மாதிரி ஆகிடுவாங்க. அதை கலியை கம்ப்ளீட்டா அழிச்சு இந்த யுகம் முடிவில் கல்கி இதை சாதிப்பார் என்று நம்பப்படுகிறது. இதெல்லாம் புராணத்தில் எழுதி வச்சிருக்காங்க முன்னோர்கள். இதில் எல்லா கால்குலேஷன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. இதுதான் கலியுகத்தினுடைய இயல்பு. எப்படி கலியுகம் முடிய போகிறதுங்கிறதும் நாம் இப்போ உங்களுக்கு சொல்றோம். நாளைக்கு 26வது பாட்டோட உங்களை சந்தி.